போன லெசனில் கோயிங் டுவும் அண்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸோட ஒரு ஃபியூச்சர் மார்க்கர் வந்து யூஸ் பண்ணி ஃபியூச்சர் டென்ஸ் வந்து எப்படி வந்து கரெக்ட் பண்ணுறது கொண்டு போகிறது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். இந்த லெசனில் அதை மீதி இருக்கிற ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இதை பற்றி தான் இந்த லெசனில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து கொஞ்சம் பெரிய லெசன். இது கொஞ்சம் ஷார்ட்டாக என்னால் வந்து முடிக்க முடிஞ்சுன்னா சிங்கிள் வீடியோவாகவே வந்து போட்டுருவேன். ஒரு வேலை வந்து ரொம்ப லென்த்தாக போகுது அப்படின்னா இதை வந்து 2 பார்ட் வீடியோவும் வந்து கட் பண்ணி அனுப்பிடுவேன். வெல்கம் டு தங்கிலீஷ் ரூட் டு லேர்ன் இங்கிலீஷ். நான் உங்கள் அருண். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். அண்ட் இங்கே வந்து நான் வந்து என்னோட கோல்டன் வேர்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. ஐவியூ தே ஹி ஷீட் எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து ஐவியூ தே ஹி ஷீட் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். எந்த இடத்துலையும் எதுவும் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ ஃபியூச்சர் கண்டினியூஸோட ஃபார்முலேஷன் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா வில் பி, அதுக்கப்புறம் வாட் எலிமெண்ட்டில் ஐஎன்ஜி, வில் பி வாட் எலிமெண்ட்டில் ஐஎன்ஜி, ஐவியூ தே ஹி ஷீட் எல்லாத்துக்குமே வந்து வில் பி ஆட் பண்ணிவிட்டு வாட் எலிமெண்ட் பக்கத்தில் நீங்கள் வந்து ஐஎன்ஜி போட்டிங்க அப்படின்னா அது வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து வில் ஹேவ் அப்படிங்கிறத வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வில் ஹேவ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். இது 7 எலிமெண்ட்டுக்குமே 7 கோல்டன் வேர்ட்ஸ்க்குமே அப்படியே வரும். இதே இது வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில் ஹேவ் பீன் அப்படின்னு போட்டுட்டு நம்ம வாட் எலிமெண்ட்டில் லாஸ்ட்டில் வந்து ஐஎன்ஜி வந்து ஆட் பண்ணிக்குவோம். I'll have been doing, you'll have been playing, will have been singing, இந்த மாதிரி வந்து will have been போட்டு லாஸ்ட் எலிமெண்ட்டில் வாட் எலிமெண்ட்டில் ஐஎன்ஜி வந்து ஆட் பண்ணிக்குவோம். ஸோ ஃபியூச்சர் கண்டினியூஸ் அப்படிங்கிறது will be what ப்ளஸ் ஐஎன்ஜி, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது will have, அண்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிறது will have been what ப்ளஸ் ஐஎன்ஜி. ஓகேவா? ஸோ இது வந்து இப்போதைக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்முலேஷன் தான். இதோட யூசேஜ் என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்க்க ஆரம்பிச்சோன்னா உங்களுக்கு வந்து எங்கெங்கே கிளியராக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபியூச்சர் கண்டினியூஸ் வந்து பார்ப்போம். ஃபியூச்சர் கண்டினியூஸ் வந்து 2 இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இடம் என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எதிர்காலத்தில் என்ன செஞ்சிட்ருப்போம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறது. எதிர்காலத்தில் நான் வந்து இதை சாப்பிட்டுட்ருப்பேன், எதிர்காலத்தில் நான் வந்து இதை துவைச்சிட்ருப்பேன், எதிர்காலத்தில் அந்த சிங்கம் வந்து கர்ஜிச்சுட்டு இருக்கும், தமிழில் வரல, கர்ஜிச்சுட்டு இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு ஆக்ஷன் ஃபியூச்சர் டைமில் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இதை வந்து செஞ்சிட்ருப்போம் அப்படிங்கிறது சொல்கிறது தான் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இது வந்து ப்ரெசென்ட் அண்ட் பாஸ்ட் மாதிரி தான். இப்போ வந்து ப்ரெசென்ட்டில் நம்ம வந்து எப்படி பார்த்தோம், தே ஆர் ஃப்ளைங் டு டோக்கியோ அட் திஸ் மொமெண்ட். இப்போ அவன் டோக்கியோவுக்கு பறந்து போயிட்டுருக்கான். தே வேர் ஃப்ளைங் டு டோக்கியோ அட் திஸ் டைம் எஸ்டர்டே. நேற்று வந்து அவன் வந்து பறந்து போயிட்டு இருந்தான் டோக்கியோவுக்கு. இதே இது ஃபியூச்சரில் சொல்லணும்னா தே வில் பி ஃப்ளைங் டு டோக்கியோ அட் திஸ் டைம் டுமாரோ. ஸோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில் வந்து நீங்கள் வந்து என்ன செஞ்சிட்ருப்பீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதுதான் ஃபியூச்சர் கண்டினியூஸ். ஓகேவா? இதில் வந்து இன்னொரு செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, கோயிங் டு அண்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ப்ளஸ் ஃபியூச்சர் டைம் மார்க்கர். அந்த இதுக்கு பதிலாகவும் நாம் வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நேற்று வந்து பார்த்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ யூ கோயிங் டு யூஸ் தி ஸ்கை ஈவினிங். ஸோ இந்த கோயிங் டு அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு பிளான் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணோம்னா யூஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து will you be using this car this evening அப்படின்னு போட்டுக்கலாம். இதே இது வந்து ஏதாவது ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர் அரேஞ்ச்மெண்ட் ஏதாவது பண்ணோன்னா நம்ம ப்ரெசென்ட் கண்டினியூஸ் ப்ளஸ் ஃபியூச்சர் டைம் மார்க்கர் போடுவோம். அந்த இடத்துல இங்கே வந்து ஐ எம் ஹேவிங் டின்னர் வித் அஞ்சனா திஸ் ஈவினிங் அப்படின்னா ஐ வில் பி ஹேவிங் டின்னர் வித் அஞ்சனா திஸ் ஈவினிங் அப்படின்னு நம்ம வந்து போடலாம். ஃபியூச்சர் கண்டினியூஸ் வந்து எப்படி வரணும், வில் பி, அதுக்கப்புறம் நம்ம வாட் எலிமெண்ட்டோட ஐஎன்ஜி ஆட் பண்ணிக்கிறது. பட் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி வந்து வில் பி ஹேவிங் அந்த இது நம்ம வந்து சொல்லுவோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. உங்களுக்கு ஒரு வேளை எங்கே வந்து கோயிங் டு வந்து ஆட் பண்ணுறது ஏதாவது கொஞ்சமாவது சங்கடமாக இருந்துச்சு, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அப்போது வந்து நீங்கள் இந்த மாதிரியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஒரு ஸ்பெஷல் எலிமெண்ட். இப்போ வந்து இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸோட டைம்லைன் என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ப்ரெசென்ட்டில் வந்து நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க. என்ன விஷயம் சொல்கிறீங்க, பாஸ்ட்டில் வந்து நான் என்ன செஞ்சிட்ருப்பேன் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒன்று சொன்னீங்க அப்படின்னா அது வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ். தே வில் பி ஃப்ளைங் டு டோக்கியோ திஸ் டைம் டுமாரோ. ஒரு குறிப்பிட்ட டைமை சொல்லிவிட்டு அவங்க டோக்கியோவுக்கு வந்து பறந்து போயிட்டுருப்பாங்க அப்படின்னு நீங்கள் ப்ரெசென்ட்டில் சொல்கிறது எல்லாமே வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ். இப்போ வந்து நாம் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்டை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நாம் வந்து அதை முடிச்சிருப்போம் அப்படின்னு சொல்கிறது. நான் அதை வந்து அந்த மணிக்கு 10 மணிக்கெலாம் நான் அதை வந்து அந்த வேலையை வந்து முடிச்சிருப்பேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. இது 12 மணிக்கெலாம் அவள் துணியை துவைச்சிருவா, கவலைப்படாத, துணி துவைச்சிருப்பா. பாஸ்ட் டென்ஸில் சொல்கிற மாதிரி ஃபியூச்சர் டைமை வந்து மார்க் பண்ணி சொல்கிறது. சிங்கம் வந்து நாளைக்கெல்லாம் வந்து கடிச்சு தின்றோம் அப்படி
சிங்கம் வந்து நாளைக்கெல்லாம் வந்து கடிச்சு தின்னுருக்கும் நேரம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃப்யூச்சரில் ஒரு எலிமெண்ட்டை வந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அவன் வந்து செஞ்சுருப்பான், நாம் வந்து செஞ்சுருப்போம், அவள் செஞ்சுருப்பா, அவங்க செஞ்சுருப்பாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி சொல்கிறது தான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். ஆக்ஷன் தட் வில் பி கம்ப்ளீட்டட் either before a specific moment or before another action takes place. இன்னொரு ஆக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல நாம் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். they'll have left America by this time tomorrow. நாளைக்கு இந்நேரத்துக்கு நாளைக்கு அமெரிக்கா விட்டு அவங்க கிளம்பியிருப்பாங்க, கிளம்பிடுவாங்க, இல்லை கிளம்பியிருப்பாங்க. நவ் ஸ்பீக்கிங் நவ் அட் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங் நீங்கள் வந்து ஒரு ஃப்யூச்சர் எலிமெண்ட் எடுத்து அது வந்து பாஸ்டில் சொன்னீங்க அப்படின்னா அது வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். they'll have left America by this time tomorrow. நாளைக்கு இந்நேரத்துக்கு அமெரிக்கா விட்டு கிளம்பியிருப்பாங்க. the film will have finished by midnight. மிட்நைட் டைமில் ஃபில்ம் வந்து முடிஞ்சு போயிருக்கும். பட் நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு ப்ரெசன்ட் டைம் இன்றைக்கி ராத்திரி அப்படின்னு சொல்கிறீங்கன்னா திஸ் மிட்நைட் அப்படிங்கிறது வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மத்தியானம் சொல்கிறீங்க, நைட்டு வந்து இந்த நேரத்துக்கு வந்து படம் முடிஞ்சு போயிருக்கும்பா அப்படின்னு சொல்லி இது பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். she'll have done her homework by the time we arrive. ஸோ நீங்கள் இப்போ வந்து பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தவங்க வந்து ஹோம்ஒர்க் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து சொல்லுங்க, நாங்கள் வந்து போகிற நேரத்துக்கு அவள் வந்து ஹோம்ஒர்க் வந்து முடிச்சிருவா. நீங்கள் என்ன வீட்டுக்கு போகிற நேரத்துக்கு அவள் ஹோம்ஒர்க் வந்து முடிச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. she'll have done her homework by the time we arrive. நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா will have painted the house by the time she returns. அவள் வர டைமில் நாங்கள் வந்து ஃபுல் வீட்டையும் வந்து பெயிண்ட் அடித்து முடிச்சிருப்போம். ஓகே, ஸோ ஒரு ஃப்யூச்சர் டைமை வந்து சொல்கிறீங்க, ஆனால் அது வந்து பாஸ்ட்டை குறித்து நீங்கள் ப்ரெசென்ட்டில் பேசுகிறீங்க. அவங்க வந்துக்கிட்டே இருக்காங்க, ஊர்லேருந்து வந்துகிட்டே இருக்காங்க, நீங்கள் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, சரியா? ஸோ அவங்க வர நேரம் வந்து ஒரு 5 மணி இருக்குன்னா நீங்கள் இப்போ மணி 12 அப்படின்னா 12 மணிக்கு நீங்கள் வந்து சொல்கிறீங்க, 5 மணிக்கு அவள் வரதுக்குள்ளே நம்ம வந்து வீட்டை வந்து பெயிண்ட் அடித்து முடிச்சிருப்போம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதுதான் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதை வந்து இன்னும் கொஞ்சம் டைம் லைனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியர் கட் ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ நவ் இப்போ வந்து ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னா த ஃபில்ம் வில் ஹாவ் ஃபினிஷ்ட். ஃபில்ம் வந்து முடிஞ்சிடும் எப்போ அப்படின்னு கேட்டால் மிட்நைட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. த ஃபில்ம் வில் ஹாவ் ஃபினிஷ்ட் பை மிட்நைட் டைமில் வந்து படம் வந்து முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ப்ரெசென்ட்டில் ஒரு டைமில் வந்து சொல்கிறீங்க. வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கனால நம்ம வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸும் இங்கே இந்த 3 ஃப்யூச்சர் டென்சஸ்லேயும் நம்ம காமன் மிஸ்டேக்ஸ் எங்கெங்கே வந்து விடுவோம் அப்படிங்கிறதையும் நாம் வந்து இன்னொரு தனி வீடியோவில் பார்க்குறது தான் குழப்பாமல் இருக்கும். இல்லைனா உங்களுக்கு போர் அடிச்சு இந்நேரம் கொட்டாய் விட்டுருப்பீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண். இந்த சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானும் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. டேக் கேர், டடா.